நடிச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆர்கேவின் வெள்ளி மேகம். என்னோட கேரக்டர் பேர் வந்து நம்பி. இவங்க பேர் வந்து சொல்லுங்க. நமஸ்காரம். என் பேர் ஸ்ருதி குஞ்சுமான். சினிமையில் ஒரு நேரத்தில் എൻ്റെ പേര് ശംഭവം. സാറ് എൻ്റെ ഹസ്ബൻഡായിട്ട് അഭിനയിക്കുന്നു. அவர் வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன் அப்படி சொல்லுங்க. வீட்டுக்காரா நான் நடிச்சிருக்கேன். உண்மைக்கே வந்து சைனு சாவுக்கார செம்ம கேரக்டரை கொடுத்துருக்காரு. உள்ள வச்சு விளையாடுற அளவுக்கு கொடுத்துருக்காரு. இதில் எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காரு. உண்மைக்கே அது மிகப்பெரிய மாசான சாங். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வு அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். உண்மைக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. நமக்கெல்லாம் சாங்கா அடடா டூவிட்டா அடே அப்பா ஒரு மாசமா இருக்கவங்க போடுறோமா அப்படி நம்ம அப்படிலாம் பண்ணாம ஒரு விஷயத்த அழகா பண்ணி வெளியில ஒரு ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த நகைச்சுவா பேசியே பழகி போச்சு. சீரியஸா பேசினா வரமாட்டேங்குது. ஆனால் சீரியஸாக தான் கொடுக்குறாங்க. கத்து நல்ல முறை அழுகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதையும் உண்மைக்கே அழகாக ரசித்து கேமராமேன் எடுத்திருக்காரு. உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்னன்னா அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு வந்து ஊரில் ஷூட் எடுக்கிறாங்க. இங்கே வெள்ளம் நம்ம சென்னையில் பயங்கர ஒரு ஃபீலாக இருக்குது. என்னடா அது ஊரில் ஃபோன் அடித்து ஒய்ஃப்கிட்ட பேச முடியல அப்படிங்கும் போது இந்த படத்தோட சாங் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னோட மனைவியோட அந்த பாடல் அப்படியே அடாப்ட் ஆகுது. அந்த சாங்கோட அதை கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா அடடா நான் எப்படி போய் என் ஒய்ஃபை பார்த்துனோட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய மன திருப்தி கிடைக்கும் இந்த படத்தில். ஆர்கேவின் வெள்ளி மேகத்தில் என்னோட கேரக்டர் அப்படியான ஒரு கேரக்டர். சொல்லுங்க. അത് വന്നിട്ട് ഒരു സോങ്ങിലാണ് വന്നിട്ടുള്ളത്. പക്ഷെ അത് വളരെ നല്ലൊരു സോങ്. ഞാൻ കേട്ടതിൽ വെച്ച് ഏറ്റവും നല്ലൊരു സോങ്ങാണ് ഞങ്ങൾ ചെയ്ത് വെച്ചത്. സാറ് എൻ്റെ ഹസ്ബൻഡായിട്ട് വന്നിരുന്നത്. അതിനകത്ത് സത്യം പറഞ്ഞാൽ എന്താ പറയണമെന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര ഇൻറ്റിമസിയാണ്. പിന്നെ ഞങ്ങളുടെ ലൈഫാണ്. ഞങ്ങളുടെ ലൈഫ് എന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും ഒരു ഹസ്ബൻഡ് ഒരു വൈഫിനെ എങ്ങനെ കെയർ ചെയ്യുന്നു അതിൻ്റെ അപ്പുറമാണ് സാറ് ചെയ്ത് വെച്ചിരുന്നത്. എനിക്ക് സത്യം അത് നിങ്ങൾ കാണുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. അത് കാരണം ഭയങ്കര ഇൻറ്റിമസി, ഭയങ്കര കെയറിങ്. പിന്നെ എന്താ പറയുക, ഒരു ഇൻസിഡൻറ്റ് ഉണ്ടാവും അതോടുകൂടി സാറിൻ്റെ റേഞ്ച് മാറും. പിന്നെ அதான என்னன்னா ஒரு 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 ஒய்ஃபை அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நான்லாம் ஆசைப்பட்டிருக்கேன் என் ஒய்ஃபை. ஆனால் என் ஒய்ஃபை நான் அழகாலாம் பார்த்துக்கல. இந்த பொண்ணை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இந்த கதைக்கு அதை வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ வரவா அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு கூட இல்லைம்மா நீ வராது. ஆமாம் நான் அங்கே சொல்லும் போது அவங்க கேட்குறாங்க அந்த பிள்ளையை தான் தூக்குவேன். இந்த பிள்ளைலாம் தூக்கும் போது ரொம்ப போராடிட்டேன் நான். ஏன்னா பொம்பளை பிள்ளைகள்லாம் தூக்கிலாம் நமக்கு பழக்கமே இல்லை. இப்போ தான் சண்டை விடுவோம், திட்டுவோம், ரெண்டு கையில் கட்டையை கொடுப்பாங்க, 4 டைலாக பேசிட்டு ஓடிடுவோம். தூக்குறதுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய போராட்டம். இந்த பிள்ளையெல்லாம் தூக்கி கொண்டு போய் நல்ல கீழே போட்டு உடைக்கல. உடைச்சிருந்தோம்னா முடிஞ்சு வச்சுக்காது. அன்னைக்கு நம்மளை விரட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா அதோட அந்நிய உண்ணியத்தை அவ்வளோ அழகாக எடுக்க முடியுமா அப்படின்னு உண்மைக்கே சைனு சாவகாரா அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி ஒரு ஒரு அழகு படுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னோட கேரக்டர். ஏன்னா அது ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்கும்போது கோடையேட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் வேறு மறந்து வச்சு. கோடையேட்டர் வந்து எப்படின்னா அழகாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு நிப்பாட்டுங்க என்ன எடுக்கிறீங்கப்பா அப்படின்ட்டு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளக்குள்ள ஒரு அன்னையோட சீன் எடுக்கிறாரு. இது எதுக்கு முதல்ல எடுக்கிறீங்க இந்த சீனை, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். நுப்பாட்டுறா அவரை. இல்லை சித்ராட்டா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே சரி போட்டோம். ஏன்னா சில வேர்ட்ஸ் தான் கனெக்ட் ஆகுது. அவங்க மலையாளத்தில் பேசும்போது நம்ம எப்படியாவது மலையாளத்தை கற்றுக்கலாமா அப்படின்னா அதை உன்னிப்பாக கேட்கும்போது அது என்ன அதோட ஜீவன் இருக்குன்னு தெரியுது. நமக்கு தெரியாமையே தமிழ்லேயே பேசி மலையாளத்தில் அது என்னவா இருக்கும் சரி அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறோம். ஏன்னா உண்மைக்கே மலையாளம் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஒரு கேரளாவில் தமிழ்லேருந்து போய் அங்கே நம்மளை வச்சு அவ்வளோ அழகுபடுத்தி எந்த சேதாரமும் ஆகாமல் அழகாக அமைச்சு விட்றாங்க அப்படின்னா அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு 25 வருஷம் சினிமாக்குள்ளே இருந்துட்டு ஒரு மலையாள டைரக்டரோட படத்தில் நம்ம போய் நடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு ஆத்மபூர்வமான திருப்தி ஒன்று கிடைக்குது எனக்கு. உண்மைக்கே திருப்பி சைனு சாவகாராவுக்கு நான் நன்றி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மனிதர் அவர் எனக்கு. அது இந்த மீடியாவுக்காக சொல்லலை. நமக்கு யாராவது அப்படி ஒருத்தவங்க நல்ல மனிதர் கிடைச்சிருவாங்க. அது ரொம்ப காலத்துக்குலாம் கிடைக்காது. ஒரு 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு இப்படி இயக்குனர்னாலே அவங்க நம்மளை நல்லா அழகுபடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் சைனு சாவகாராவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் முன்னாடி ஒரு தமிழ் ஃபிலிம் எல்லாம் 8th தடவை சிஐடி சங்கரெல்லாம் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு. தமிழ் படம் நிறைய பார்த்துருக்கு. ஆனால் சினிமா ஷூட்டிங் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்துருக்கேன். இந்த நான் வந்து ப்ரொடியூசரு. அப்போது இவரே விஜித்ரன்
இந்த செம்பகம் இவரு எடுத்த ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் சைட்ல போகும்போது இவங்க 2 பேரும் சீனு நான் ஒரு சீனும் கூட கட் பண்ணாம எல்லாமே பார்த்துருக்கு. விசித்திர நான் சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி படத்துல யாரெல்லாம் ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லி. அப்போ விசித்திரம் சொன்னா அப்போ சுப்பிரமணியம் இருந்தா தாடியில 2 பேரிலே ஒராள் தானே இவரு விசித்திரம் அப்பா சொல்லி நம்ம படத்துக்கு வேண்டிட்டு தாடி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்ல அந்த படம் இந்த இவங்க 2 பேரும் உள்ள சீனு சொன்னா சூப்பரா இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தான் தெரியும். அதுல ஒரு சாங் கூட இருக்கு, நல்ல யேசுதாஸோட சவுண்டோட நல்ல சாங். அதே மாதிரி இந்த செம்பக சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு நல்ல சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கு. அப்ப இவங்க 2 பேருக்கு இப்ப விஜித்தோட இந்த படம் ரிலீஸ் ஆகி வரும்போது இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ரேஞ்ச் ஜாஸ்தியா வரும். உங்களுக்கு 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சுமீசன். நான் இந்த ஆர்கே வெள்ளி மேகத்தில் ஸ்டெல்லான்னு கேரக்டர் நடிச்சுட்டு இருக்கேன். ஸ்டெல்லா வந்து ஆர்கேயோட காம்பினேஷன் சீன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஃபைட் சீன் கூட இருக்குது. அண்ட் டைரக்டர் சார் நல்லா சொல்லி தந்துட்டு இருக்கு. இந்த எனக்கு கொஞ்சமாக தமிழ் புரியும். நான் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது தமிழ் படம் வந்து 2வது படம். அவங்க நல்லா அஷ்ரஃப் குருக்கள் தான் இதனകത്ത് ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க நல்லா ஃபைட் பண்ண ஒரு மாஸ்டர் தான். ரொம்ப படம் அவங்க செய்துட்டு இருக்கு. அதனால ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட கராட்டே பிளாக் பெல்ட் இதனകത്ത് ரொம்ப எனக்கு யூஸ் பண்ண கிடைச்சிது. அது மட்டும் இல்ல நம்மளோட டைரக்டர் சார் நல்லா. நமஸ்காரம், എൻ്റെ പേര് ലിമിയ. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஆர்கே சாரோட கூட ஒரு காம்பினேஷன் தான் எனக்கு இந்த மூவியில் இருக்குது. എൻ്റെ ക്യാരക്ടർ നെയിം രഞ്ജിനി. இந்த സിനിമാവിലെ ആക്ട്രസ്സായിട്ടാണ് ഞാൻ ഇതിൽ നടിച്ചിരിക്കேன். என்னோட கேரக்டர் தான் இந்த மூவிக்கு ஒரு சஸ்பென்ஸ் டேர்ன் பண்ணது இந்த மூவியில். ஆக்சுவலி எனக்கு 1 day தான் ஷூட் இருந்தது. பட் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். പിന്നെ എനിക്ക് ഫസ്റ്റ് ടൈം തമിഴ് ரொம்ப ടഫ്. ബട്ട് ഫസ്റ്റ് அந்த ടൈമുക്കുള്ളിൽ എനിക്കത് സാറും அந்த ടീം മെമ്പേഴ്സ് എല്ലാവരും അത് ക്ലിയറാக പഠിച്ച് നന്നായിട്ട് ചെയ്തിട്ട് എനിക്ക് ക്യാരക്ടർ തീർക്കാൻ പറ്റിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഭയങ്കര സന്തോഷം. താങ്ക് യു. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். ஆர்கே வெள்ளி மேகம் நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் இப்போ கொடுத்துருக்குறோம், பார்த்துட்டு இருப்பீங்க. விஜய் கௌரிஷ் என் பேர். இதில் நடிகராக லீடாக பண்ணியிருக்கிறேன். தம்பி ரூபேஷ் இதில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கிறது. இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி. த்ரில்லர் மூவி இன் சென்ஸ் இப்போ நீங்கள் நார்மலாக அது பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து உள்ளுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு சின்ன ஃபீல். இந்த படத்தில் யார் ஹிட் ஆகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அண்ணன் விசித்திரன் அண்ணன் இந்த படத்துல இருந்து பெரிய ஆக்டராக ஃபார்ம் ஆக போகிறாரு. தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த படத்துல இருந்து விசித்திரன் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு சுப்பிரமணியம் படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. இது அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய சொல்லணும்னா கேரளா தமிழ்நாடு 2 பக்கமும் சேர்ந்து ஷூட் பண்ணோம். மாறி லொக்கேஷன்ஸ்லாம் மாறி எல்லா பக்கமும் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். செம்மொழி பூங்கா எல்லா பக்கமும் ஷூட் பண்ணோம். இப்போ டேரக்டருக்குன்னா டேரக்டர் சைனு சாவக்காரன் சார். ஆக்சுவலாக இந்த படத்தோட டீம் எல்லாருமே தமிழ் பீப்புளாங்களோ வந்து பார்க்கும்போது அவரோட உழைப்பு எல்லாம் பார்த்து அவருக்கு இந்த படத்துல இருந்து சுப்ரீம் டைரக்டர் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரை கொடுத்துருக்கோம். எல்லாருமே சேர்ந்து ரூபேஷ் தெரியும். ஹீரோயின் ஜனா நீங்க வர முடியல, அவங்க வர முடியல. அதிராம் முரளி அவங்க வர முடியல. பொட்டாச்சி அலமி அவங்க வர முடியல. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவங்களோட உழைப்பு ஒவ்வொருத்தருமே அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாருமே கொடுத்தாங்க. டான்ஸ் அலெக்ஸ் சார், கேமராமேனாக இருக்கட்டும், இந்த கோடேட்டர் பிரவீன் நாயர் சாராக இருக்கட்டும், எடிட்டர் ஹரி சார்லாம் எப்பவுமே ஷூட்லேயே இருப்பார். அவங்களாம் எடிட்டரில் வரணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது அதில் வந்துகிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. இன்னொருத்தர் இம்பார்ட்டன் ஒன்று சொல்லணும், பிரவேஷ். அவர் வந்து எங்களுக்கு மேக்கப் போட்டவர். இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு நடித்தேன். ஆக்சுவலாக இது மாதிரி ஜோதியில் நடிச்சிக்கலாம். பட் அது யதார்த்தமாக இருக்கும். அவர் சாதாரண இல்லை, சல்மான் கான் சாருக்குலாம் அவர் மேக்கப் போட்டவர். ஸோ எனக்கு சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன், சல்மான் சார் எப்படி இருப்பார், என்ன மாதிரி எல்லாம் பேசுவார். ஸோ அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தார் பிரவேஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஷர்மிளா மேம்லாம் அவங்க ஆல்ரெடி மோகன்லால் சார் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க கூடலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போதெல்லாம் அவங்களோட
நடிக்கும்போது பார்ப்பேன், லேர்ன் பண்ணிப்போம் நாங்கள் தான். ஓகே, இப்போ புதுசாக வரவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பி.ஜி. ராமச்சந்திரன் சார் தமிழ் படம் எடுக்கணும்னு வந்திருக்கிறாரு. நீங்கள் சப்போர்ட் பண்ண அடுத்தடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்கள் அவர் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஸோ எல்லா மீடியா பீப்புளுக்கும் கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு டைம் ஷேர் பண்ணுறத விட இந்த படம் ரிலீஸ் அப்பையும் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோவை. ஸோ அந்த டைமில் எனக்கு அது யூஸாக இருக்கும். ஸோ நான் சின்ன மீடியா பெரிய மீடியான்னு யோசிக்கல, நீங்கள் சின்ன படம் பெரிய படம்லாம் யோசிக்காதீங்க. படம் நல்ல படம் அவ்வளோதான் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ரூபேஷ் பேசுகிறது. வணக்கம், என் பேர் ரூபேஸ்வரன். நம்ம ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் ஹீரோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம விஜய் கவர் சார் தான் ஃபஸ்ட் ஹீரோ. நம்ம என்னோட டெபியூ மூவி, இதுதான் ஃபஸ்ட்டு மூவி, டெபியூ மூவி. ஒரு குழந்தைய வந்து எப்படி பெருசாக கொண்டு வரணும், இவ்வளோ நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் சைனு சார் அவர் வந்து என்னை அவ்வளோ அழகாக மோல்ட் பண்ணி நிறைய பேர் ஆடிஷனுக்கு வந்தாங்க. நிறைய தடங்கள் வந்தது. ஆனால் இல்லை, எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்லி நின்று சொன்ன அந்த ஒரு மனிதன் வந்து டேரக்டர் சைனு சார். இந்த படம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுக்கப்படலை, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் எனிஹவ் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறதுனால யாருக்குமே அது எதுவும் கெட்ட பேர் ஆக போகிறது இல்லை. நல்லது பண்ணால் நல்லது சப்போர்ட் பண்ண போகிறோம், கெட்டது பண்ணால் தள்ளி விட்டுற போகிறோம், அவ்வளோதான் விஷயம். எனக்கு வேறு என்ன சொல்லணுன்றது தெரியல. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு எல்லாருக்குமே தேவைப்படுது. தேங்க்யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கே வெள்ளிமேகம் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான கேரக்டர். வித்தியாசமான கேரக்டர்னு சொல்கிறத விட நம்ம என்னுடைய கேரியரில் வித்தியாசமான கேரக்டர் ஒரு 4 பேர் பண்ணியிருக்கோம். அது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு மாதிரி ஒரு அந்த சிச்சுவேஷன்ஸ் காமெடி அந்த படத்தில் இருக்கும். 4 பேர் ஒரு தோணும், அதை 4 ஒரு என்ன சொல்கிறது லைவாகவும் இருக்கும், ஃபைட்டும் பண்ணியிருக்கோம். 5 பேர் சாரி 5 பேர் என் கூட இன்னொருத்தங்க இருக்கிறேன். 5 பேர் டோட்டலாகவே இந்த சினிமா பொறுத்த ஒரு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் என்னென்னா கதை வந்து அவங்க கதைக்களம் செலக்ட் பண்ணுறது சரி, வித்தியாசமான கதைக்களம் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கதைக்களம் இப்போ தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலையாள படம் எதுனாலும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க. என்ன எப்படி வித்தியாசமான பண்ணுறாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வை தரும். சின்ன பட்ஜெட் மாதிரி தெரியாது, ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் பெரிய உழைப்பு உழைச்சிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் பெரிய உழைப்பு. கேமராமேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க். கேமராமேன் சார் டோன்ஸ் அவர் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு. அப்புறம் நம்ம டைரக்டர் சுப்ரீம் டைரக்டர் சைனு சாலப்பேரன் சார், அவரும் டோட்டல் டீம், அந்த அசிஸ்டன்ட் டீமு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன படம் மாதிரியே இல்லை. நம்ம சின்ன படம்னா ஒரு அசால்ட் இருக்கும், இந்த தேட்டர்லாம் ஒரு அசால்ட்டாக சின்ன படம் தான் இந்த மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. நாங்கள் இந்த படத்தை ஒர்க் பண்ணுற பொறுத்தவரைக்கும் நாங்கள் 4 பேர், நான் சித்தாஸ் 5 பேர் சித்தாஸ் சேவ் கட்டாச்சு, அண்ணன் நடேஷ்னா சுமி, அவங்க மலையாள ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்களாம் அவங்க ஒரு ஃபைட்டை பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த டோட்டலாகவே நீங்கள் இவ்வளோ படங்கள் பார்த்து ஆக்ஷன் பேக் படங்கள் பார்த்து நேரத்தில் இந்த மாதிரி ஹாரர், ரொமான்ஸு, காமெடி அப்படின்றது வந்து வித்தியாசமாக இருக்கும். எங்களை முதல்ல செலக்ட் பண்ணதே வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கும். நம்ம சின்னதாசன் எங்களெல்லாம் கூப்பிட்டப்பில்ல, ஏன்னா நான் சின்ன ஸ்கூல் போகும்போது இந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா நான் வந்து பண்ணேன் ரொம்ப நல்லா அப்படின்னாப்புல நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மலையாள சினிமா பண்ணணும் ஒரு தாக்கம் இருக்குது. அந்த தாக்கம் வந்து இந்த சினிமா மூலமாக திருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நடிக்கும் போதெல்லாம் எங்களை வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க. நாங்கள் ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல அனுபவம் இந்த ஆர்கே வெள்ளிமேகம் படத்தில். கண்டிப்பாக அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்னென்னா, சின்ன படம் வந்து நீங்கள் மக்கள் வந்து கண்டிப்பாக சேனல்ஸும் சரி மக்களும் சரி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இந்த சின்ன படம் வந்து பெரிய படம் ஆகும். இப்போ நான் எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன படம் வந்து ஒரு மூச்சு விட டைம் இருந்துச்சு. ஒரு படம் வந்து ஓடி அது மவுத் டாக் வந்து அந்த படம் பெருசாக அளவுக்கு அது பெரிய ஒரு கேப் இருக்குது. இப்போ சின்ன படத்துக்கு ஒரு ஷோ தான், ஒரு ஷோ நல்லா சொல்கிறதுக்குள்ள அந்த படம் தூக்கிடும், நல்லா தெரியறதுக்குள்ள. ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரமாட்டான், தூக்கிடும். அப்போ நீ அந்த மவுத் டாக்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன படம் இந்த மாதிரி நேரத்தில். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் சின்ன படத்தை வந்து ஆர்வம் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் 100% இந்த படம் தேட்டரில் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணும். நான் அதான் திருப்பியும் சொன்ன மாதிரி தான் எனக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். சின்ன படங்களுக்கான தேட்டர்ஸ் ஒரு 100-150 பேர் உட்கார மாதிரி தேட்டர்ஸ் அப்போ வந்ததுன்னா
அத்தனை சின்ன திரை தயாரிப்பாளர்கள்லாம் வருவாங்க. சின்ன திரை அந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற ப்ரொடியூசர் வருவாங்க, டைரக்டர் வருவாங்க, நடிகர்கள் வருவாங்க. ஏன்னா 100-150 பேர் 100-150 பேர் உட்காந்தாங்கன்னா டிக்கெட் வந்து 100 ரூபா 50 ரூபா எல்லாருமே படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து அகைன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக ஜெயலலிதா வந்து அந்த இது கொண்டு வந்தாங்க, சின்ன பட்ஜெட் படம், சின்ன தேட்டர்ஸ் 50 தேட்டர்ஸ் கொண்டு வருந்தாங்க. அப்படி 50 தேட்டர்ஸ் கொண்டு வரும்போது எல்லா படம் கிட்டத்தட்ட 1000 படம் 1000 படம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். எல்லா தயாரிப்பாளர்களும் பாவம். என்னன்னா அவங்க சொத்தை விற்று அதை விற்று நம்ம கண் கூட தெரியும், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை அவங்க ரிலீஸ் ஆக முடியாமலே போய் அது அப்படியே போய் அந்த கனவு, அது மாதிரி நடிகனோட கனவு நல்ல கேட்டு பண்ணியிருப்பான், நல்ல படம் பண்ணியிருப்பான். இந்த படம் ரிலீஸ் ஆனால் நமக்கு ஒரு லைஃப் வந்துடும், ரிலீஸ் ஆகாது. அது நம்ம யாரும் போய் குறை சொல்ல முடியும். வீட்டில் கேட்பாங்க, என்ன அந்த கட்டப்படம் ஜெயிச்சிருக்கீங்களா, அந்த படம் மட்டும் வருத்தம், நான் அப்படி வந்துருவேன். அந்த படம் எப்போ வருது? அந்த படம் மாதிரி இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து சின்ன படங்கள் நிறைய கதாபாத்திரம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி கூட நிறைய படங்கள் வந்து வெளியே வராமல் போய் எவ்வளோ பேர் டெக்னீஷியன் சரி நடிகர்கள் சரி அது அவங்க வாழ்க்கை வந்து நம்ம ஓடிட்டே இருக்கும். ஓடி போய் நானே இப்போ ஓடி இப்படி திரும்பி பார்க்கும்போது 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிடுறோம் பார்க்க, இன்னும் 20 வருஷம் நான் ஜெயிக்கணும் ஓடி இருக்கோம். என்ன இருக்குன்னு பார்க்க திரும்ப பார்க்க ஒன்றுமே இல்லை, பிளைண்டாக இருக்கு. அடுத்த கட்டம் சினிமாக்காரங்க மாதிரி சினிமாக்காரர்களுக்கு வேறு வேலையும் தெரியாது. வேறு வேலையை போய் குறைச்சிக்கலாம்னா அது தெரியாது. நாங்கள் சினிமா மட்டுமே நமக்கு எங்களை மாதிரி ஆளுநர் சினிமா மட்டுமே நமக்கு ஏன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, எல்லா பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய 100% உழைப்பை கொடுக்குறாங்க. டைரக்டரும் சரி ஒவ்வொருத்தர் கனவு. அதாவது நான் ஒரு தாய் வந்து தன்னுடைய இதை வந்து குழந்தை சுமக்கிறது வந்து ஒரு 10 மாதம் சுமக்கிறது. ஆனால் ஒரு கலைஞர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக சுமக்கிறது, தன்னுடைய கனவை சுமந்துட்டே போகிறோம். அவங்க சொல்லுவாங்க, பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியணும். அது மாதிரி ஒரு கலைஞரோட மனசு கலைஞர் மட்டும்தான் தெரியும். வலி அவனோட வலி வேதனை அவனும் தெரியும். நீங்கள் வெளியே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ போனோம்னா, என்னப்பா எதுவும் படம் பண்ணுறதுல போகுது அப்புறம் ஒன்றில் கொடுக்கலாம். அவங்க பார்க்குறது மெயின் ஆர்டிஸ்ட் விஜய் ஹீரோ அந்த மாதிரி ஹீரோஸ் படம் தான் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு இது தெரியாது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம படம் வந்திருக்கோம், தியேட்டருக்கு வந்திருக்கோம், அது அப்படியே காணப்படும். பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த படம் பார்க்க மாட்டாங்க, டெக்னீஷியன்ஸ் தேட்டருக்கு வர மாட்டாங்க, ஆடியன்ஸும் வர மாட்டாங்க. அப்போது நம்ம அந்த சின்ன படத்துக்கு போட்ட உழைப்பு காலம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போடும். ஒன்று ரிலீஸ் ஆனால் இப்படி ஒரு ப்ராப்ளம். நல்ல படங்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது, மக்களோட ரசனைக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் சின்ன படம் வந்து வாழணும்னா கண்டிப்பாக சின்ன தியேட்டர்ஸ் கண்டிப்பாக வரணும். அது கண்டிப்பாக முக ஸ்டாலின் ஐயா வந்து எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் ரொம்ப வேணும். இப்போ நீங்கள் எவ்வளோ முன்னாடிலாம் வந்து சின்ன சின்ன தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள இருக்கிற வந்து சென்னை ஃபுல்லாக இருக்கிற சின்ன ஸ்மால் இடத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பார்க் ஆக்கணும். நீங்கள் தெரியும் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்க் ஆகணும். இது மாதிரி கவர்மெண்ட் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் ஏரியாக்கள் இருக்கிற ஏரியாவில் சின்ன தேட்டர் உருவாக்கணும். அந்த சின்ன தேட்டரை உருவாக்குனால அந்த சின்ன தேட்டர் மூலமாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இதுதான் நான் ஒவ்வொருட்டையும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாருடைய சர்வம் எந்த மாதிரி வளர்ந்து ஒரு நடிகர்கள் எல்லாரும் சர்வம் கோரிக்கை வைக்கிறேன். ஸோ எல்லாருமே தேட்டர் வந்து இந்த மாதிரி ஊழலோட உழைப்பு வந்து தேட்டர் பாருங்க. இப்போ சப்போர்ட் எக்ஸ்ட்ராக தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வெள்ளி மேகம், ஆர்கே வெள்ளி மேகம். இது வந்து எனக்கு கிடைச்சதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜைக்கு போயிருந்தான் ஒரு படம் அப்படின்னாரு. அது நம்பருக்கு நீ வேணா கையில் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாரு. அது டைரக்டரோட நம்பர்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. கால் பண்ணேன், சார் வணக்கம் சார், நான் வந்து விவேக் சந்திராசன் ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் மலையாளத்துலேருந்து வந்து பண்ணுறதா கேள்விப்பட்டேன், உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னாரு. சரி ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு பார்த்தா அவருக்கு எப்படி பிடிச்சது எதில் பார்த்தாருன்னு தெரியல. அவர் சொன்னார், சார் இது மேக்ஸிமம் மலையாளத்துலேயே எல்லாம் தமிழில் தான் வந்து செலக்ட் பண்ணோம், நான் எல்லா கேரக்டரும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாரு. சரி பாருங்க சார் எதாவது இருந்தால் பாருங்கள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் மறுபடியும் பாருங்க வச்சு காலு சார் வந்து ஒரு ஹீரோ கூட வர ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. அது உங்களை பார்த்ததுக்கப்புறம் 4 பேருமே ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக 3 பேர் ஃபஸ்ட்டு சொன்னார். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த 3 பேர் நீங்களே ஒரு செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாரு. அப்புறம் 4 பேர் ஆச்சு. அப்புறம் கேரளா போனோன்னா ஒரு கேள் சிமின்னு ஒருத்தவங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து இதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஃப்ரெண்டுன்னு இல்லை கதைக்குள்ளே இருக்கும். இது வந்து கதை தான் ஹீரோ. ஏன்னா என்கிட்ட முழுசாக 1 மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அது கேட்டு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ தமிழ் படம் 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கோம், விவேக் சார் கூட 60-70 கூட பண்ணியிருக்கோம். நிறைய சின்ன படங்கள்லாம் பண்ணி விவேக் சார் கூட இருக்கும்போது டிவியில் டக்குன்னு வந்துடும், அந்த ட்ராக் போயிட்டு இருக்கும்போது அந்த சீசன் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீசன் பார்த்தோம்னா தனியாக வந்து விவேக் சார் எங்களுக்கு பண்ண அட்வைஸே வந்து
எல்லா கம்பெனி போங்க, எல்லாரையும் பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 படம் இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். பட் ஒருத்தர் கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தியேட்டர் நம்பி இருந்த காலம், தியேட்டருக்கு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தியேட்டருக்கு ஒரு ஷோ கிடைக்கும், நம்ம பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள தியேட்டர் விட்டு தூக்கிடுவாங்க. படமும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஓப்பனிங் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஓடிடி தளம் நிறையா வந்துருச்சு. நல்ல படங்கள் தியேட்டருக்கோ மக்கள் பார்வைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துருச்சு. அந்த மாதிரி நல்ல படங்களில் கண்டிப்பாக இந்த ஆர்கே வெள்ளி மேகம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கதை சொல்லும்போதே அந்த லைன் திரைக்கதே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நான் பசங்கள்லாம் சொன்னேன், அதாவது இவங்கள்ட்ட கூட சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஒரு படம்டா கேட்டிருக்காரு. இவர் ஃபோட்டோ கூட அனுப்பிச்சார். ஏன்னா ஆள் ஹைட்டாக வில்லமாக இருக்காரு. இல்லை சார் எல்லாமே காமெடியாக இருக்கிறது, ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே சார் அப்படின்னா. சரி ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அப்படி தான் இவன் செலக்ட் ஆனாங்க. அப்புறம் கொட்டாச்சி போண்டாமணி கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் அவங்க உடம்பு சரியில்லைன்றதால அவங்க வரல. கொட்டாச்சி நடேசன் இவங்கெல்லாம் போய் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு குடும்பம் மாதிரி தான் அது. அதான் சொன்னேன், பயங்கரமாக இருக்கும். அப்படிலாம் போய் பார்த்தா பயங்கரமாலாம் இருக்காது. ஆனால் யதார்த்தமாக பண்ணாங்க எல்லாமே. ஜாலியாக டேரக்டர்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. இப்போ நம்ம வந்து இங்கெல்லாம் அப்படி சார் வணக்கம் சார் ரொம்ப பயந்துட்டு டேரக்டர் அந்த இதெல்லாம் இருக்கும். அங்கே அதெல்லாம் போனால் அதெல்லாம் அவர் கண்டிப்பவே இல்லை. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிட்டு சீன் சொல்லுவார். டைலாக் வந்து அவருக்கு மலர் தான் இல்லையா, சுச்சுவேஷன் சொல்லுவார். அப்போ நான் தான் ஒவ்வொருத்தருக்கும் போனோன்னா இப்படி நீதி பேசுகிறா இப்படி சொல்லி ஒரு அசம்பிள் பண்ணிவிட்டேன். அசம்பிள் பண்ணி இது பார்க்கும்போது பார்த்தா சின்ன கேரக்டராக இருந்தாலும் த்ரௌட்டாக வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்ட்டில் வர அளவு இருக்கும். ஆனால் கேரக்டர் பார்த்தா சிம்பிளாக தான் இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஞாபகம் அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தா பாலு மகேந்திரான்னு தான் நான் சொல்லுவேன். அவரை பேஸ் பண்ணால் எப்படி ஒரு ஹீரோ இருப்பாரோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டோரி கூட அவருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு லிங்க் மாதிரி தான் இருக்கும் கதை. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்லா வெற்றி அடையணும். டெக்னீஷியன்ஸு நான் முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சார் ரொம்ப ஒரு அழகான க்யூட்டான கேமராமேன். அவரும் அழகாக இருப்பார், ஷார்ட்டும் அழகாக வைப்பார். அதோட ஃபைட் மாஸ்டர் பார்க்கவே அப்படி நல்ல தகதக்கன்னு தங்கத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டர் தான் அப்படி இருப்பார். ஆனால் டெரராக ஷார்ப்பாக வேஸ்ட்டாக எதுவும் எடுக்க மாட்டார். ஷார்ப்பாக அப்படி ஷார்ட் வைப்பார். இதில் என்னென்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் சாங்கு நிறைய பண்ணியிருப்போம். தமிழ் படங்கள் பார்த்தா புது சாங் இருக்கணும், ஹீரோ ஃப்ரெண்டுங்களாம் ஆடிப்போம். ஃபைட்டு பெருசாக இருக்குமானா இருக்காது. இதில் வந்து எங்களுக்கு சாங் இல்லை, ஆனால் ஃபைட் இருக்குது. சரி ஓகே நம்ம எதிர்பார்த்தா நல்ல ஒரு ஃபைட் வருது அப்படின்னு சொல்லி இருப்போம். ஒரே ஷாட்டில் 5 பேருக்கு அப்படியே வரும். அப்படியே ஒன்றுனா மிக்ஸ் ஆகி வரும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்களே எடுத்துதானே அப்படி குடிசல் மாதிரி வீரமாக காலை தூக்கிட்டு அப்படி உத்தகலையே நின்றுட்டு சூப்பர் அப்படியே இல்லைதானே. சரி நிற்கிறேன் வருது இங்கே நானும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் 12 செகண்ட் நிற்கிது வட்டான்னு நடக்குது. நிற்கவே முடியல. கடைசியாக வந்து கேமரா வாங்க டப்புக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஷாட் அவ்வளோ பெரிய ப்ராப்ளமெல்லாம் இருந்தது. அந்த ஷாட் அப்படி வச்சார். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள வீராக இருக்கும். அங்கே போய் நிற்கும் போது தெரியுது அதனுடைய வழி. அப்புறம் அதை மேனேஜ் பண்ணி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்வன்ஸாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். ஒரே ஷாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதை நம்ம சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டு அது சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ இது எல்லாமே எங்கள் இயக்குனர் தான் செய்கிறோம். சைனோ சவரக்காடு எனக்கு வந்து அந்த சைனோங்கிறது மட்டும் தான் எனக்கு மைண்டில் பேர் ரொம்ப நாள் ஏறல. அதுக்கப்புறம் தான் டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து வாங்க சார் போங்க சார் இப்படியே தானே சொல்லி பழக்கம். அதனால் அவங்க பேர் ஷார்ட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதேமாதிரி பசங்க நம்ம தமிழ் பசங்க தான் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக வந்து விசித்திரன் இங்கே போய் தான் பார்த்தோம். நாங்கள் தான் போகிறோன்னு பார்த்தா அங்கே எங்களுக்கு முன்னாலே 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோக்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. விசித்திரனுக்கு ஒரு நல்ல அந்த பிளே வந்து இவங்களோட ஃபீல் பண்ணான். நல்ல கேரக்டர் நல்ல இது அப்படின்னு சொன்னான். வருண்டா அப்படின்னு சொல்லி கூட இவங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக சண்டையும் போட்டுக்கிட்டோம். அதான் ஒரு 2 நாள் நடிச்சோம்னா 3 நாள் ரெஸ்ட் இருக்கும். அப்படி போயிட்டு வந்து அப்படி இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவும் நல்லாமல் இருந்தது. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனர் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நடிகை சார்மிலா பேசுகிறேன். இது வரைக்கும் நிறைய மலையாள படத்தில் நடிச்சுட்டு நட்பு ஒரு கேப் கொடுத்து பத்திரிக்கை தமிழுக்கு வரேன். அதுவும் சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சவக்காரன் அவர் ஒரு மலையாள டைரக்டர். மலையாளத்தில் நிறைய படம் பண்ணது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் காண்பிக்கிறாரு. வெள்ளி மேகம் அப்படின்ற படத்து மூலமாக உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கதை வந்து ஒரு புது மாதிரியான கதை. அதாவது இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷன் வந்து கதை. இப்போ நடிகை எனக்கு பர்டிகுலராக சொல்ல போனோம்னா நம்ம டைரக்டரை பற்றி கூட யாரெல்லாம் சார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாக்கா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கம்மியாக தான் இருந்தாங்க. ஹீரோஸ் நியூ ஃபேஸ், ஹீரோயின் நியூ ஃபேஸ், அவ்வளோதான். கொடுத்த காட்சிட்டு ஒரு படம் எடுக்க போகிறதில்ல. அவர் என்கிட்ட கேட்டது 3 நாள் தான். நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு 3 நாள் எப்படி ஒரு டைரக்டர் ஷூட்டிங் இருப்பார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு சந்தேகம்.
கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டேஸ் ஆகும் அப்படின்னு நானே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா அந்த பசங்களாம் பட ரூபேஷும் சரி கௌரிஷும் சரி டக்குன்னு முடிக்கிறாங்க எல்லா டேக்கும். எனக்கு எதுவுமே புரியல. ஸோ ஷைனு சார் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு எல்லாமே கோச்சிங்லாம் கொடுத்து எங்களுக்கு ஈக்குவலாக விட்டுருக்காரு. அதாவது நான் நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்தே அந்த பசங்க எனக்கு ஈக்குவலாக டைலாக் பேச வச்சது டைரக்டருடைய நல்ல ஒரு இதுதான் கான்ட்ரிபியூஷன். மட்டும் இல்லை சாருக்கு உண்மையிலே தமிழ் மேலே நல்ல பேஷன் இருக்குது. இது மாதிரி தமிழ் மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர், ஹீரோயின்ஸ் எத்தனையோ பேரை தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்து நீங்கள் எல்லாரும் வெல்கம் பண்ணிருக்காங்க. அந்த காலத்து அம்பிகா ராதா மேம்லேருந்து இன்னைக்கு வந்திருக்க நயன்தாரா வரைக்கும் இல்லை மலையாளம் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணிச்சோம். அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர், சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சவக்காரன் சார், அவரே ஒரு நல்ல டைரக்டராக வெல்கம் பண்ணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தியேட்டருக்கு வாங்க, ஃபேமிலியோட வந்து தைரியமாக எங்கள் படத்தை பாருங்க. சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கங்க. வணக்கம். இதே படத்தில் சின்ன ரோல் தான், என்ன இருந்தாலும் டைரக்டர் சார் என் கோவர்க்கர்ஸு எல்லாமே அவர் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ரோலுக்கு இருந்துச்சுன்னா ஆ ரோலுக்கு எல்லோருக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது எல்லா ரோலும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அதுதான் ಈ ಮೂವಿ ಇನ್ನು ஒரு டைரக்டர் என்ன நிலையில் புதுசாக ஒரு மூவி ஆகும். சாதாரணமான ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படிலாம் எல்லாரும் இதுவும் நன்னாய் நடிச்சிருக்கேன். அதுதான் படம் பார்க்க முதல்ல அது எண்டு வரைக்கும் எல்லாருக்கும் ரோல் இருக்கே, நல்லா நடிச்சிருக்கேன், நல்ல ஸ்டோரி. கண்டிப்பாக டைம் கிடைச்சுன்னா தியேட்டரில் வந்து பார்க்க வேணும், எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க வேணும் டைரக்டருக்கு. அது மாதிரி இந்த படம் இது மாதிரி இன்னும் புதுசாக வர்றதுக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே படம் கண்டிப்பாக ஹிட்டாகி வரும். அதுக்கு உங்களை எல்லாம் சப்போர்ட் வேணும். நன்றி. இந்த ஆர்கே வந்து வெள்ளி மேகத்தில் ஒரு 4 வாரத்துக்கு மட்டும் நான் பேசுகிறேன் சார். லாஸ்ட் நாள் பேகம் சார் எங்களுக்கு முடிஞ்சு வச்சு ஒரே ஒரு சார் எடுக்கணும். தக்கரில் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. 4 பேருக்கு 8000 ரூபா டிக்கெட்டு. அடுத்த நாள் இருந்தால் எங்களுக்கு சம்பளம் ப்ளஸ்ஸு இந்த 8000 ரூபா கேன்சல் ஆகணும். இல்லைன்னா இன்னொரு மறுபடியும் எங்கே டிக்கெட் போடும். டேரக்டர் கொஞ்சம் மட்டும் கவலைப்படும். அந்த ஷார்ட் எடுக்கிறதுங்கிறது இல்லை. ஒரு வாரம் சொன்னார், நீங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து வந்துருக்கு, இந்த ஒரு ஷார்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஃபுல் ஃபீல். ஆனால் இது இல்லாமையும் படத்தை பண்ணலாம் புண்ணியம். ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் டிக்கெட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார், நாளைக்கு கிளம்பலாம் சார். இல்லை இருங்க கேன்சல் பண்ணுங்க. உடனே அந்த தக்கரில் போகிற டிக்கெட் கேன்சல் இன்னும் உடனே. அப்புறம் அந்த அடுத்த நாள் அந்த சீன் எடுத்தோம். சீன் எடுத்துகிட்டு எகைன் மறுபடியும் தக்கரில் டிக்கெட் போட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டார். அது இப்போது அங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்களை விடவே மாட்டேங்கிறார் சார். இதை பேசுகிறேன் அண்ணன் என்ன கேட்குறேன்னு சொல்லுவார், இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இல்லை, இந்த படத்தில் நாங்கள் இல்லை ஆனால் இருக்கிறோம். இந்த படம் பார்த்தா தெரியும். எங்கள் டைரக்டர் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி, வணக்கம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க சார். வணக்கம். இந்த ആർക്കെ വില്ലുമേക്കും ഫിലിമിൽ ആർക്കെയുടെ ഒരു ക്യാരക്ടർ தான் நான் பண்ணிருக்கேன். டைட்டில் ரோல் தான். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ இல்லை. ஹீரோ வந்து நமக்கு தெரியும், கௌரிஷ் ரூபேஷ். ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், த்ரூ அவுட் கேரக்டர். இந்த கேரக்டரில் இந்த ஒரு டைரக்டர் கேரக்டர். நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மூவி எனக்கு தெரியும் இது சூப்பர் ஹிட் மூவி ஆகி வரும். ஏன்னா இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கேன். இந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த டைமில் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது நைட்டில் தான் கேட்குது. நைட்டு ஒரு 12 o'clock இருந்து அந்த ஸ்டோரி கேட்கும்.
அந்த ரோமெல்லாம் எழுந்திருச்சு அந்த மாதிரி ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஃபிலிம் தமிழில் வரும்போது ரொம்ப நம்ம வியூவர்ஸ் ஒரு ஹொரர் மூவி மாதிரியே போகுது. ஆனால் அந்த மூடை மொத்தம் ட்விஸ்ட் பண்ணிட்டு நிறைய கியூரியாசிட்டி கொடுத்து ஒரு புதுசாக வேறு லைனில் சினிமா போகுது. நம்ம விசித்திரன் சார் சுப்பிரமணியபுரம் ஃபேம் அவர் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப ஒரு பெரிய காரியமாയിട്ട് நான் കാണണം. ചില അവർ ரொம்ப ஸ்பேஸ் உள்ள ஒரு கேரக்டர், ஸ்பேஸ் உள்ள ஒரு ஆக்டர். அது அவர் கூட நடிக்கும்போது எனக்கு தெரியும் தமிழில் இனி ஒரு இந்த சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு அது பார்க்கும்போது தெரியும். எப்படி இருந்தாலும் தமிழ் வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபிலிம் ஏற்றெடுக்கும். கண்டிப்பாக இந்த ஃபிலிம் சாமலமாவும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல தமிழில் பிடிச்ச ஆர்டிஸ்டுகள் நிறைய இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து சைனு சாவக்காடன் அவருடைய 6th ஃபிலிம். இதுக்கு முன்னாடி எடுத்த 5 ஃபிலிம் மலையாள ஃபிலிம். இது வந்து தமிழில் எடுக்கும்போது தமிழ் ஃபிலிம் எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஒரு மலையாளம் டைரக்டர் வந்து தமிழ் எடுக்கும்போது நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸும் மலையாளம் வந்து அப்படி இல்லை. தமிழில் லீடிங் ஆர்டிஸ்ட்டு தமிழில் இந்த டெக்னீஷியன்ஸு ஒரு பியூர் தமிழ் படம் அந்த மாதிரி தான் எடுத்த ஃபிலிம் எடுத்திருக்கு. அதனால தமிழ் கல்ச்சர் நல்லபடியாக இதில் வந்திருக்கு. சென்னையில் நிறைய இடத்துல இந்த ஃபிலிமோட ஷூட்டிங் முடியும் போது இப்போது ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன், இந்த ஃபிலிம் கண்டிப்பாக தமிழ் வியூவர்ஸுக்கு நல்லா பிடிக்கும். கொஞ்சம் முன்னாடி சொல்லலையா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கு வெரி டிஃப்ரெண்ட் டெப்த் இருக்குது. ஷோர் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம மீடியாஸ் இந்த ஃபிலிம் ஒரு சின்ன ஃபிலிம், ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஃபிலிம். ஏற்றெடுக்குங்க. கண்டிப்பாக நல்ல ஃபிலிம் நல்லா வந்து தேங்க்யூ.